ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனநெகிழ்வோட பக்குவமாக சமைக்கலாம், குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாங்க. இன்றைக்கி நம்ம புரதத்தால் ஆன வடை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு சிவப்பு தட்டை பயிருங்க. இது காய வச்ச பயிர் கிடையாதுங்க. பச்சை பயிரை நம்ம அப்படியே உரித்து எடுத்துருக்கோம். இது இந்த கப்பில் 6 கப் பயிர் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இதுக்கு 1/4 கப் உளுந்து, 1/4 கப் ஊற வச்ச புழுங்கல் அரிசிங்க, தேவைக்கு ஏற்ப உப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோங்க, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியிருக்கோங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை பொடியாக நறுக்கியது. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் லீஃபை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த தட்டைப்பயிறு, உளுந்து, அது கூட அரிசி, தேவைக்கு ஏற்ப உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், இதை மட்டும் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைக்கும் போதுங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, எக்ஸ்ட்ரா ஒரு 2 பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் புளிச்ச இட்லி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நமக்கு இது டேஸ்ட்டையும் தூக்கி கொடுக்குங்க, நல்லா ஒரு சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோங்க. நல்லா இதை இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் வடைகளாக போட்டு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. வடைகளை கொஞ்சம் மொத்தமாகவே போடுங்க. ரொம்ப லேசாக போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் அது உடைஞ்சு பிரிஞ்சிருங்க. அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறங்க இதை அப்படியே திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து கலர் மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இதே போல் நம்ம எல்லா வடைகளையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா வடைகளையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வடை நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்குங்க. இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற பருப்பு வடை அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நன்றிங்க.